2 நாளாக சோஷியல் மீடியாவில் இந்த பெங்குயின் பறவை பற்றின ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக அது வந்து கூட்டமாக வாழும் பெங்குயின். இதில் ஒரு பறவை மட்டும் நேராக அந்த ஒரு மலையை பார்க்க போய்கிட்டே இருக்கும். அந்த வீடியோ எடுத்தவங்க கொண்டு வந்து திருப்பி விட்டுருக்காங்க கூட்டத்தில். அப்போ கூட அது திருப்பி அந்த மலையை பார்க்கவே போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இப்போ வைரல் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் அந்த பெங்குயின் இப்போ உயிரோடு கூட இருக்காது, ஆனால் ஒரு பெரிய சகாப்தத்தை படிச்சிட்டுங்களாம், அவ்வளோ வைரல் ஆகிருக்குது. பட் அந்த வீடியோ பார்க்குறப்ப எனக்கு ஒன்று தோணுச்சு என்னதுன்னா, தனிமைங்கிறது சில சமயம் நமக்கு சில மனிதர்களாலேயோ தனித்து விடப்படுவோம், இல்லை நம்மளே சில லட்சியங்களுக்காக தனியாக வருவோம். பட் அதை வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கக்கூடாது. அதை தனிமையை கடந்து வர நம்ம கற்றுக்கணும். அதை ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல், ஐயோ என் தலையெழுத்து நான் இதை சகிச்சு தான் ஆகணுங்கிறத ஒரு வெறுப்போடு சகிச்சிக்காமல் சந்தோஷமாக கொண்டாட முடியாதான்? நிச்சயமாக அதை நான் ஒத்துக்குவேன். சந்தோஷமெல்லாம் தனிமை வந்து ரொம்ப கொடுமையான விஷயம், கொண்டாட முடியாது. ஆனால் அதை ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு நல்ல மனுஷங்களை சுற்றி வச்சுக்கோங்க, நல்ல ஹியூமன் சென்ஸ் உள்ளவங்களும் கூட இருங்க, நல்ல பாட்டு கேளுங்க, அதை சந்தோஷமாக கடந்து வாங்க. தனிமையை வந்து இனிமையாக கூட கணக்க முடியும்.